வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பொது தமிழில் 100க்கு 100 வாங்குவது அப்படிங்கிற செஷன் நம்ம 50 நாட்கள் இலவச பயிற்சி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பார்க்கக்கூடிய நாள் 16வது நாளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய அசல் வினாத்தாள தான் இன்று நாம் பகுப்பாய்வு செய்ய இருக்கிறோம். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதில் கூட வீடியோஸ் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கேள்விகளோ இதில் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய கேள்விகள் பார்க்கும் பொழுது அதில் நிறைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்குறோம். அது சம்மந்தமாக அடுத்து வரக்கூடிய தேர்வுகளும் அது வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம். தமிழ் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனல்லையும் வைக்கிறோம். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுங்க? பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுங்க கேட்குறாங்க பாருங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது. கான்வர்சேஷன் வந்து தமிழ் மொழி கிடையாது. அடுத்து அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது, ஸ்பீச் நடந்தது. அப்ப எது சரியானது? ஆப்ஷன் சி தான் மிக சரியான பிறமொழி சொல்லற்ற தொடர். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து விடை தேர்க. சரியான சொற்றொடரை கண்டுபிடி. தாழ்வு உயர்வு கருதல் பிறப்பில் தவறு. அதாவது என்னன்னா, பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. அதுதான் என்னது? முறையான அமைப்புடைய வாக்கியம். பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பாருங்க. பிறப்பில் உயர்வு கருதல் தாழ்வு தவறு இப்படி சொல்லுவாங்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. இதுதான் என்னது? சரியான முறைப்படி அமைந்த சொற்றொடர். ஓகே, அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பாருங்க, இந்த ஒருமைப்பன்மை அப்படிதான் வச்சு கேட்டிருக்காங்க. எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன் அப்படின்னு கொடுத்த எனது. அடுத்து அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். இது முறைப்படி இல்லை. அடுத்து நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. ஏற்கத்தக்கது அன்று. இது சரியாக அமைந்துள்ளது. அடுத்து பன்மையில் அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். அவைனா பண்பை குறிக்க நூல்கள் வந்திருக்கு. இப்போ இங்கே நூல் வந்தா கூட அது சரியாக இருந்திருக்கு. அப்ப 3 நாள் தான் என்னது? சரியான தொடர். அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் என்னது? சரியான விடை. ஓகே, அடுத்து முட்டையிட்டது சேவலா பெட்டையா? முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இந்த வினாவில் அமைந்துள்ள வலு. வலு அப்படின்னா குற்றமுடைய அந்த சொற்கள் தான் வலு. குற்றமில்லாதது வலா நிலை. வலுவுடையதாக இருந்தாலும் வலா நிலையாக ஏற்று வலு அமைதி வந்து இருக்கு. இலக்கண ஆசிரியர் குற்றம் அற்றது என்று ஏற்றுக்கொண்டு வலு அமைதி சொல்லுவாங்க. அப்ப வலுவிலே ஒரு 7 வகை இருக்கு. திணை வலு, பால் வலு, வினா வலு, விடை வலு, இடவலு, கால வலு, மரபு வலு. அப்ப இங்க முட்டையிட்டது சேவலா பெட்டையா? ஒரு விரலை காட்டி அந்த விரல் பெரியதா சிறியதா என்று கேட்பது போல அமைந்த வினாதான் இந்த முட்டையிட்டது சேவலா பெட்டையா. அப்ப இது என்னது? ஒரு வினாவலு. இது என்னது? வினாவலு தான் சரி. இப்ப பால் வலு அப்படின்னா என்ன? எப்படி இருக்குன்னா, எடுத்துக்காட்டா கண்ணகி உண்டான் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா இது எப்படி வரணும்? கண்ணகி உண்டாள் அப்படின்னு வரணும். அதான் வலா நிலை. அப்ப உண்டான், கண்ணகி என்பது ஒரு பெண்பால் பெயரை குறிக்கக்கூடியது. ஆனால் உண்டான் வருது, ஒரு ஆண்பாலை குறித்து வருது. அது பால் வலு. இது திணைவலு எப்படி இருக்கும்? செலியன் அல்லது ஒரு பெயர் கண்ணன் வந்தான் அப்படின்னு முடியும். எப்படி இருக்கும்? செலியன் வந்தது, ஒரு அக்கிரணை பெயராக முடியும். அப்ப இது திணைவலு. மரபுவலு எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, நாய் குறைக்கும். அதாவது மாத்தி சொல்றது. நாய் கத்தும், குரங்கு சீர்மன், குரங்கு அலப்பும், புலி முழங்கும் சொல்றது. புலி ஆனா உருமும். அப்ப அதுல மரபுகள்ல அந்த ஒலி மரபுகள்ல மாற்றமா வருது. இப்ப எடுத்துக்கிட்டா தென்னந்தோப்ப தென்னந்தோட்டம் சொல்றது. அதெல்லாம் என்னது? மரபு வலு. ஓகேங்களா? அப்ப முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு என்ன வலு? வினாவலு தான் சரியான வலு. எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். என்னன்னது? திணை, பால், வினா, விடை, இடம், காலம், மரபு. அடுத்து வரை. இந்த வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. இப்ப வரைதல் அப்படின்னா தொழிற்பெயர். வரைந்த பெயரச்சும், வரைந்து வினையச்சும். அப்ப வினையாளன் பெயர் எது? வரை என்ற வேர்ச்சொல்லி வினையாளன் பெயர். வரைந்தவன். வரைந்தவன் என்னது? வினையாளன் பெயர். சரியான விடை. அடுத்து பின் வருவனவற்றை பொறுத்துக. டெலிகேட். இந்த டெலிகேட் அப்படின்னா பேராளர். பேராளர். அடுத்து சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி. வாகை கூடி வாகை சூடி. அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான். அடுத்து ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு. புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு. ஓகேங்களா?
இப்போ டெலிகேட் பெயராளர், சாம்பியன் வாகை சூடி, புரபோசல் கருத்துரு, புரோட்டோகால் என்னது மரபு தகவு. ஆப்ஷன் சி தான் மிக சரியான விடை. அடுத்து ஊ என்ற சொல்லின் பொருள் ஊ அல்லது ஊன் இரண்டு சொல்லி நகரம் அதுபோல வரக்கூடிய என்னது இறைச்சி தான். இதே ஊன் மூணு சொல்லி நகரம் வந்தால் அது உணவுன்னு சொல்றோம். அப்போ ஊ என்ற சொல்லின் பொருள் என்னது இறைச்சி, கொழுப்பு, நினம் அப்படிலாம் வரும். ஓகே. அடுத்து தூ என்னும் சொல்லினுடைய பொருள் எதுன்னு கேட்குறாங்க. தூ அதாவது ஆறு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. உன், துப்பு, துன்பம். இதில் சரியான விடை என்னன்னா துப்பு. துப்புன்னு எதை குறிக்கிறது? உணவை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் சி அது மிக சரியான விடை. ஓகே. அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொறுத்துக. சரதம். சரதம் என்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னா வாய்மை. அடுத்து சூழிகை என்பது என்னது? நிலா முற்றம். சூழிகை என்பது நிலா முற்றம். மகோததி என்பது என்னது? கடல். அவனி என்பது நாடு. அப்ப என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகேங்களா? இந்த பொருளோடு பொறுத்து அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும். ஒன்று அல்லது ரெண்டு கரெக்டாக தெரிஞ்சா கூட ஆன்சர் பண்ண முடியும். சரதம்னா வாய்மை, சூழிகை நிலாமுற்றம், மகோததி அப்படின்னா கடல், அவனினா நாடு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 4 ஒரு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மிளகு நீரை சாற்றமுது அல்லது சாத்தமுது என்பது வைணவ மரபு. மிளகு நீரை பார்த்தீங்கன்னா சாற்றமுது என்பது அதாவது சாத்தமுது என்று சொல்றதா வைணவருடைய மரபு அப்படி சொல்றாங்க. இது சரியானதுதான். அடுத்து திருமணம் முதலிய மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வெய்வதனை கொட்டகை அப்படி சொல்லக்கூடியது செட்டிநாட்டு மரபு. உங்களை இதுவும் சரியானதான். இதுல பாத்தீங்கன்னா அமிர்தத்தை கற்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கங்கோயில் மரபு. அதாவது அமிர்தத்தை கற்பஞ்சாறு என்று வழங்கக்கூடிய அந்த மரபு யாருடையது? ஸ்ரீரங்கம் கோயில் மரபு. ஆனா இங்க கொடுக்கப்பட்ட இந்த வாக்கியம் தவறு அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பதை வேலூர் ஆம்பூர் வட்டத்தாருடைய மரபு அப்படிங்கிறதும் தவறுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இதுமே நம்ம ஃபைனல் ஆன்சர் தவறு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி இந்த ரெண்டுமே தான் என்னது விடைகள். அப்ப இந்த ஆசிரியர் ஐயா என்று அழைப்பது எந்த ஏரியா, எந்த பகுதியினுடைய மரபு? அமிர்தத்தை கற்பச்சாறு என்பது எந்த பகுதியின் மரபு? இது வந்து நம்ம பழைய புக்கு, ஸ்கூல் புக்கு இதுல எதுவுமே இல்லை. அப்ப வேற எதுல இருக்கு பார்த்து ஏதாவது உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நானும் தேடி பார்த்துட்டு தேடினோடனே உங்களுக்கு இதற்கான விடைகளும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? பின் பண்ணி வச்சிருவேன். உங்களுக்கு விடை இது தெரிஞ்சதுன்னா ஆசிரியர் ஐயா என்று அழைப்பது எந்த பகுதியுடைய மரபு, அமிர்தத்தை கற்பஞ்சாறு என்று அழைப்பது எந்த பகுதியின் மரபு என்பது தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து எண்ணிய எண்ணியாங் கெய்துவ எண்ணியார். எண்ணிய எண்ணியாங் கெய்துவ எண்ணியார். இதுல என்ன கேட்கிறாங்க? இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகை தான் கேட்கிறோம். மோனை என்பது முதலெழுத்து தம்மூல் அளவத்து ஒன்றி வருவது. முதலெழுத்து ஒரே மாதிரி இருப்பது மோனை. இங்க மோனை எங்க இருக்கு? 1வது சீரு, 2வது சீரு, 4வது சீரு. எண்ணியே எண்ணியாங் எண்ணிய 1, 2, 4 சீர்கள்ல முதலெழுத்து ஒரே மாதிரி வந்தா அது என்ன மோனை? கீழ்கதுவாய் மோனை. இணைன்னு எப்படி இருக்கும்? 1, 2 சீல முதலெழுத்து வந்தால் இணை மோனை. கூலை என்பது 1, 2, 3ல வந்தால். மேற்கதுவாய் என்பது 1, 3, 4 சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வந்தால். அப்ப இங்க 1, 2, 4ல தான் வந்திருக்கு. அப்ப இது என்னது? கீழ்கதுவாய் மோனை தான் சரியான விடை. அது தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை கண்டுபிடி. பார்க்கலாம். கருமுயில். கருமை கூட்டல் முயில் என்னது? இது சரிதான். கருமுயில் என்பது இலக்கண குறிப்பு கேட்டால் பண்பு தொகைன்னு வச்சுக்கலாம். காடு இதனை. காடு குட்டல் இதனை. இந்த காடு இதனை என்பது என்ன சொல்ல? குற்றி லிகரம் சொல்லலாம். அது வெந்து உவர்ந்து. வெந்து குட்டல் உவர்ந்து வெந்து உவர்ந்து. இதுவும் சரிதான். இதுவும் சரிதான். அப்ப எது தவிர? வெண்மதி எப்படி? வெண்மை கூட்டல் மதின்னு வரணும். அப்ப அதான் என்னது? தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல். ஓகே. அடுத்து பொருந்தாத இணை எதுன்னு கேட்கிறாங்க. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை. இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகள் யாருடையதா? புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல் வரிகள். அதே போல யாதும் உரை யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வரா என்று தொடங்கக்கூடிய புறநானூற்று பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னா கணியன் பூங்குடனுடைய பாடல் வரிகள். அடுத்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று 3 அரிய உண்மைகளை இந்த உலகுக்கு உணர்த்தக்கூடிய அந்த வரிகளுக்குரியவர் யாருன்னா இளங்கோவடிகள். இதுவும் சரிதான். அப்ப பொருந்தாத இணையது அழுது அடியடி நண்பர் திருமூலர் கிடையாது. அப்ப அழுது அடியடி நண்பர் யாரு?
மாணிக்க வாசகர் அல்லது அடியறிந்த அன்பை அது மாணிக்க வாசகர் தான் என்னது சரியான விடை. அப்ப திருமூலர் யாரு? தமிழில் காணும் முதல் சித்தர். தமிழில் காணும் முதல் சித்தர், ஆதி சித்தர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய யாரு? திருமூலர். அடுத்து, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் பல் சான்றீரே பல் சான்றீரே என்று தொடங்கக்கூடிய இந்த புறநானூற்று பாடல், பல் சான்றீரே பல் சான்றீரே என்று தொடங்கப்படக்கூடிய இந்த புறநானூற்று பாடல், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், இந்த பாடல் புறநானூற்று பாடல். இந்த பாடல் வரிகளை பாடிய புலவர் யாருன்னா நரி வெறுவு தலையார். நரி வெறுவு தலையார் தான் பாடுறார். நூல் புறநானூறு. கவிஞன் யாரு? புலவர் நரி வெறுவு தலையார் தான் சரியான விடை. ஓகே. அடுத்து, திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எதுன்னு கேட்கிறேன், பார்க்கலாம். திரு குற்றல் குறள் திருக்குறள் சரிதான். மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. இந்த திரு என்பது எதை குறிக்கும்? மேன்மை, சிறப்பு, அதெல்லாம் குறிக்கக்கூடிய குறள். குறள் வெண்பாவால் ஆன ஒரு நூல், திருக்குறள் பெயர் பெற்றது. அடுத்து பாருங்க. அப்ப அது முதலாவது வாக்கியம் சரியாகத்தான் இருக்கு. அடுத்து, நான்மறை நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை கூறுவார். ஐம்பால் சொல்லுவாங்க, கிடையாது, முப்பால். சதுர்வேதம் என்பது ரிக், யஜுர், சாமம், அதர்வம், அதை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த இரண்டாவது வாக்கியம் தவறு. அது திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்கு, சரியா? இதுவும் சரிதான். அது திருவள்ளுவரது காலம் கிமு 32 கிடையாது, கிமு 31. இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட்டாங்க. எடுத்துக்காட்டா இப்போ 2024க்கு திருவள்ளுவர் ஆண்டு கேட்டாங்கன்னா 2024 + 31 இதை நம்ம கூட்டினோம்னா திருவள்ளுவர் ஆண்டு கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ இதுவும் என்னது தவறு தான். அப்போ என்னது எது சரி? 1, 3வது ஸ்டேட்மெண்ட் தான் சரி. எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்து, பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது? பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எது? நான் சரியான ஆன்சர் குயில். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். ஆனால் குயில் பாட்டு அப்படிங்கிற நூலை பாடியவர் யாரு? பாரதியார். தேன்மலை யாரு நூல்? தேன்மலை நூல் சுரதா. தெண்டல் அப்படிங்கிற இதழ் யாரு? கண்ணதாசன். தெண்டல் அப்படிங்கிற இதழ் யாருடையது? கண்ணதாசன். இந்தியா இதழ் யாருடையது? மகாகவி பாரதியார். தெண்டல் இதழ் யாருடையது? மகாகவி பாரதியார். ஓகே. அடுத்து, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் சரியாக பொறுத்து. கோதை நாடு, மாணவன் மாணவரம் அந்த கோதை நாடு என்று அழைக்கப்படக்கூடிய எதுனா சேர நாடு. என்னது? சேர நாடு. பார்ப்பு என்னது? குஞ்சு. பார்ப்பு என்னது? குஞ்சு. புல் இனம் என்பது என்னது? பறவை இனத்தை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை. அல்லர் பலனம் என்பது சேற்று வயல். அல்லர் பலனம் சேற்று வயல். புல் இனம் பறவை இனம். பார்ப்பு என்பது குஞ்சு என்ற பொருளை தருகிறது. கோதை நாடு சேர நாட்டை குறிக்கக்கூடியது. சேர நாடு குடநாடும் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து, நாடகவியல். நாடகவியல் என்ற நூலை இயற்றிய, நாடகவியல் என்ற நாடக நூலை இயற்றியவர் யாருன்னா சரியான ஆன்சர் பரதிமார் கலைஞர். இப்ப தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர். தமிழ் நாடக தந்தை அப்படின்னா யாரு? பம்மல் சம்பந்த முதலியார். ஓகே. அடுத்து, ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? ஏலாதி ஏலாதி பற்றிய கீழ்காணும் குரலுக்கு சரியானவை. அதாவது ஏலாதி இயற்றியவர் கனி மேதாவியார். அந்த ஏலாதி பற்றிய கருத்துக்களை சரியானது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. சரியா? சரியான. இது அற இலக்கியம், 6 கருத்துக்கள் இருக்கு. ஏலாதி தான் சரிதான். அடுத்து, ஏலாதி நூல் தற்சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் உள்பட 100 செயல்களை உடையது அப்படிங்கிறது தவறு. எத்தனை செயல் உடையது? 81 செயல்களை உடையது தான் சரி. ஏலாதி என்பது சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்தையும் சேர்த்து மொத்தம் 81 செயல் உடையது. அப்ப இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து பாருங்க, ஏலக்காய், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி எனும் 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணியை நோக்கி நலம் செய்யும் அப்படிங்கிற இது என்னது? இதுவும் சரிதான். எப்படி ஏலத்தை முதலாவது அவருடைய ஏலாதி, ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி 6 மருந்து என்ன செய்யுது? உடலுடைய பிணியை போக்கும். அது போலதான் பாடதோறும் 6 கருத்துக்கள் இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் என்னது? சரிதான். அடுத்து பாருங்க, அதுபோல ஏலாதியில ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்கள். 8 கருத்துக்கள் எத்தனை கருத்துக்கள்? 6 கருத்துக்கள் தான். மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன. அப்ப இதுவும் தவறு. ஏன்னா 6 கருத்துக்கள் தான் வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க.
திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டை குழப்பி விட்டுருக்காங்க. அப்போ இங்கே 6 கருத்துக்கள் வரணும். அதே போல் 81 செயல்கள் தான் வரணும். அப்போ 2, 4 தவறு. அப்போ 1, 3 சரி. எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்து பொருந்தாத இணையை கண்டுபிடி. வழிபாட்டு பாடல்கள் அதுக்கான ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. இயேசு பெருமானை பற்றிய பாடியவர் யாரு? H.A. கிருஷ்ணபிள்ளை. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படக்கூடியவர். சிவபெருமான் பற்றிய வழிபாட்டு பாடலை பாடியவர் சுந்தரர். சைவ சமய திருமுறை தேவாரத்தில் 7வது திருமுறை இடம்பெற்றுள்ளது சுந்தரருடையது. புத்தபிரா நீலகேசியா கிடையாது. நீலகேசி எந்த சமயம்? சமண சமயம். அருகன் அருகே அது அதோடைய கடவுளை பாடக்கூடியது சமண சமய கடவுளை பாடக்கூடியது. இங்க புத்தபிரான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் பொருந்தாத இணை. அடுத்து நபிகள் நாயகம் யாரு? உமர் புலவர் பாடியிருக்காரு. ஓகேங்களா? அப்ப பொருந்தாத இணை புத்தபிரான் நீலகேசி. நீலகேசி என்பது சமண சமயம். ஓகே. அடுத்து திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை கேட்கிறாங்க. திருக்குற்றால குறவஞ்சி. அப்ப திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றியவர் யாரு? திரிகூட ராசப்ப கவிராயர் தான். திருக்குற்றால குறவஞ்சி என்ற நூலை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். சரிதான். இவர் எங்க பிறந்தவர்? மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். இதுவும் சரியானதுதான். திருக்குற்றால குறவஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். இவர் பிறந்த ஊர் மேலகரம். சரி. அடுத்து பாருங்க. இந்த திருக்குற்றால நாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் இந்த குற்றால குறவஞ்சியினுடைய மைய கதை பொருள் அப்படிங்கிறார். இதுவும் என்னது? சரிதான். குறி சொல்வதுதான் என்னது? குறவஞ்சி. அது சரிதான். அடுத்து பாருங்க. குறவஞ்சி என்பது 90 வகை சிற்றிலக்கியம் ஒன்று. 90 வகை கிடையாது. பார்க்கும்போது நமக்கு திடீர்னு பார்த்தோம்னா அது 96 போல தெரியும். ஆனால் அவன் 90 தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்ப இப்போ இப்படி 96ன்னு என்ன கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எழுத்தா கொடுத்துருக்கான். ஆனால் பார்ப்பதற்கு எப்படி தெரியுது? 90 என்பது 96 போல தெரிகிறது. ஓகேங்களா? அப்ப இங்க கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையில பிழை இருக்கு. அப்ப 90 தான் கொடுத்துருக்காங்க. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. அப்ப இது என்னது? தவறு. அடுத்து வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்நூல் வழங்கப்படுகிறது. அதாவது திருக்குற்றால நாத உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் காதல் கொள்றாரு. அவளுடைய பெயர் தான் வசந்தவல்லி. அந்த நூலுக்கு வசந்தவல்லி திருமணம் கிடையாது. வசந்தவல்லி காதல் தான் கொள்றான். திருமணங்கிறது கிடையாது. வசந்தவல்லி காதல் வேணா நம்ம சொல்லலாம். வசந்த திருமணம் என்பது தவறு. அப்போ 1, 2 மட்டும்தான் சரியானவை. 1, 2 மட்டும் தான் அது சரியானவை. அதே போல இந்த குற்றால குறவஞ்சிக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்கு. குற்றால குறவஞ்சிக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்குன்னா கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது. கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படக்கூடிய சிற்றிலக்கியம் எது? குற்றால குறவஞ்சி. ஓகே. அடுத்து பாருங்க. மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கு ஒருவர். இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னா சரியான ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். சரியான விடை என்னது? ஒட்டக்கூத்தர் தான் சரியான விடை. மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கு ஒருவர் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலடியினுடைய ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். அடுத்து ஒற்றுமை காப்பியம். ஒற்றுமை காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா சரியான ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழர்களை ஒன்றுபடுத்த வல்ல ஒரு காப்பியம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்றாரு மாப்போசி. சிலம்புச்செல்வர் மாப்போசி சிலப்பதிகாரத்தை தான் ஒன்றுபடுத்தும் காப்பியம் சொல்றாரு. ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், பொதுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம் எது? சிலப்பதிகாரம் தான். பெரிய புராணத்தை என்ன சொல்றாங்க? இயற்கை அன்பு. இயற்கை அன்பு என்று அழைக்கப்படக்கூடிய 8 தொகை நூல் பெரிய புராணம். இதே இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படக்கூடிய கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் கம்பராமாயணம். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. இயற்கை இன்ப களம் கேட்டான்னு வச்சுக்குவேன், அது கலித்தொகை. இயற்கை இன்ப களம் கலித்தொகை. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை வாழ்வில்லம் கேட்டாங்கன்னா அது திருக்குறள். இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இறை உரையுள் கேட்டாங்கன்னா அது தேவார திருவாசக திருவாய்மொழிகளை குறிக்கக்கூடியது. ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம் சரியான விடை. அடுத்து அம்மானை அப்படிங்கிற விளையாட்டு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் சரியானது கேட்குறாங்க. பார்க்கலாம். அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகையில் ஒன்று. சரியா? சரிதான். அம்மானை என்பது மகளிர் விளையாடக்கூடிய விளையாட்டு வகையில் ஒன்று. இதுவும் சரிதான். அடுத்து அம்மானை ஆடும்போது பார்த்தீங்கன்னா மகளிர் பாடக்கூடிய பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு என்ன பெயர் அப்படின்னா அம்மானை வரி. அம்மானை ஆடும்போது மகளிர் ஒரு பாடல் பாடுறாங்க. அந்த பாடலுக்கு என்ன பேர்? அம்மானை வரின்னு சொல்றாங்க.
அடுத்து பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது, பந்து விளையாட சொல்றாங்க உங்களை. பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது இவங்களுடைய இந்த அம்மானை வரியில வராது. அதே போல அம்மானை பாடல ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல் இரண்டுக்கும் பொருந்த ஒரு செய்தி முடி நீதி, நீதியில வராது, ஒரு விடை வரும். ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுவாங்க, ஒரு விடை வரும். இது உரையாடல் விளையாட்டு போல இருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, உரையாடல் விளையாட்டு போலதான் இது இருக்கும். அப்ப இதுவும் தவறு. அப்ப 1, 2 தான் சரி. எங்க இருக்கு, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 தான் சரி. ஓகே, அடுத்து பாருங்க, கடற்பயணத்தினுடைய சிறப்பை அவை விளக்கக்கூடிய நூலோடு பொறுத்து பார்க்கலாம். முதலாவது, இது தனித்தனியா கூட கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேற்கோள் கடற்பயணம் சம்பந்தமான மேற்கோள் தொடர்பு பாருங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து, விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று தொடங்கக்கூடிய அந்த மேற்கோள் வரிகள் எந்த நூலை குறிக்குது, மதுரை காஞ்சினது, மதுரை காஞ்சி. அடுத்து, பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, பொண்ணுக்கு ஈடாக எதை ஏற்றுமதி பண்ணி, மிளகு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, அதை சொல்லக்கூடிய நூல் அகநானூறு. அடுத்து, காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் சொல்லக்கூடிய நூல் புறநானூறு. அடுத்ததா, கட்டுத்தறியில் கட்டி யானை அசைவது போல நாவாய் நாவாய் என்பது கப்பல், கடலில் செலுத்தப்படக்கூடிய பெரிய கப்பல் நாவாயின்னு சொல்லுவாங்க. கட்டுத்தறியை கட்ட யானை அசைவது போல இந்த நாவாய் அசைந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பட்டினப்பாலை. அப்ப என்னது, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி பண்றாங்க, அது சொல்லக்கூடிய நூல் அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்து என்பது புறநானூறு. கட்டுத்தறியில கட்டை யானைகள் அசைவது போல நாவாய் அசைந்தது, இது பட்டினப்பாலை. அடுத்து, புனையா ஓவியம் என்பதன் பொருள் என்னன்னா, வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியமா இல்லை, பூக்களால் வரையக்கூடிய ஓவியமா இல்லை, மூலிகையால் தீட்டப்பட்ட ஓவியமா கிடையாது. புனையா ஓவியம் என்பது வெறும் கரி துண்டுகளால் வடிவம் மட்டுமே வரைவது, கரி துண்டுகளால் வடிவம் மட்டுமே வரையக்கூடிய ஓவியம் என்னது, புனையா ஓவியம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து, கிருஷ்ணகிரி, கோத்தகிரி, இதுல காணப்படக்கூடிய கிரி என்னும் சொல் எதை குறிக்கிறது கேட்கிறாங்க. கிரி என்பது கல்லிடை குறிச்சியா, இல்லை பாறையா, கோட்டை கிடையாது. கிரி என்பது எதை குறிக்குது, மலையை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து, திருவிளையாடற் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை கேட்கிறாங்க. பாருங்க, மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 விளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் தான் திருவிளையாடற் புராணம். சரியா, கண்டிப்பா சரியில்லை. ஏன் அப்படின்னா 63 வராது, 64 திருவிளையாடல்கள். ஓகேங்களா, அப்ப முதலாவது வாக்கியம் தவறு, மீதி எல்லாமே கரெக்டு தான், 64 அப்படின்னு வரும். அடுத்து, திருவிளையாடற் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். சரியா, சரிதான். பரஞ்சோதி முனிவர் தமிழையும் கத்திருக்காரு, வடமொழியும் கத்திருக்காரு, சரிதான். அடுத்து, திருவிளையாடற் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படிங்கிற 3 பிரிவுகளை உடையது. சரியா, ஆமா, திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்களை உடையது. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம், இதுவும் சரிதான். அடுத்து, திருவிளையாடற் புராணத்தில் 65 படலங்களும் 3200 பாடல்களும் உள்ளன. சரியா, 65 படலம் கிடையாது, 64 படலங்களும் 3363 பாடல்களும் இருக்கு. 3363 பாடல்களும் இருக்கு. அப்ப இதனால் இதுவும் தவறு. புரியுது, 64 திருவிளையாடல்கள், 64 படலங்கள், 3363 பாடல்கள். ஆனா காண்டங்கள் 3 தான் இருக்கு. மதுரை காண்டத்துல ஒரு 18 படலம், கூடல் காண்டத்துல ஒரு 30 படலம், திருவாலவாய் காண்டத்துல ஒரு 16 படலம், மொத்தம் 64 படலங்கள். மதுரை காண்ட படலம் எண்ணிக்கை 18, கூடல் காண்டம் 30 படலங்கள், திருவாலவாய் காண்டம் ஒரு 16 படலங்கள். ஓகே, அப்ப எது சரி, 2, 3 மட்டும்தான் சரி. எங்க இருக்கு, ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்து, பட்டியல் 1, பட்டியல் 2. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யாருன்னா ராபர்ட் கால்டுவெல். ஓகேங்களா. அடுத்து, ராபர்ட் கால்டுவெல் தான் சொல்றாரு, தமிழானது பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் அப்படி தமிழை போற்றக்கூடியவர் யாரு, ராபர்ட் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டவர் தான் கால்டுவெல், 1856ஆம் ஆண்டு. அடுத்து, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லக்கூடியது எது, தொல்காப்பியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லக்கூடியது தொல்காப்பியம். அடுத்து, தன்னேர் இல்லாத தமிழ், தன்னேர் இல்லாத தமிழ் அப்படி சொல்லக்கூடியது தண்டி அலங்கார மேற்கோள். அடுத்து, தமிழ் என்னை இழுத்தது, குரலோ என்னை இழுத்தது என்று கூறியவர் டாக்டர் திரோல். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகே,
அடுத்து பொறுத்துக நூல் ஆசிரியர். சிறுபானாற்றுப்படை கடையேழு வளரை பற்றி விவரிக்கக்கூடிய நூல் சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படையினுடைய ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை 10 பாட்டு நூல்களில் காலத்தால் பிந்திய நூல் திருமுருகாற்றுப்படை. ஆனால் கடவுள் வாழ்த்தா கருதி 10 பாட்டில் முதல் நூலாக வச்சிருக்காங்க திருமுருகாற்றுப்படை. முருகனுடைய அறுபடை வீடுகளை விவரிக்கக்கூடிய விளக்கக்கூடிய முருகனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் நக்கீரர். சைவ சமய திருமுறைகளில் 11ஆம் திருமுறையான பிரபந்த மாலை என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் திருமுறையில திருமுருகாற்றுப்படையும் வச்சிருக்காங்க. அடுத்து புறநாற்றுப்படை யாரு? முடத்தாம கன்னியார். பெரும்பானாற்றுப்படை யார் அப்படின்னா கடிகளூர் உருத்திரங்கண்ணார். அப்ப ஆப்ஷன் பி தான் என்னது சரியான விடை. அடுத்து வரிசை 1 வரிசை 2 சரியாக பொறுத்துன்னு கேட்கிறாங்க, பார்க்கலாம். இன்டர்நெட் அப்படின்னு என்னது? இணையம். இன்டர்நெட் இணையம். அடுத்து ஷேர்ச் இன்ஜின் என்னது? தேடுபொறி. இ ஜர்னல் மின் இதழ். இ புக் மின் நூல். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து கீழே காணப்படுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்ய பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமரச சன்மார்க்கம் என்ற விரிந்த நோக்கினை கொண்டவர் யார் அப்படின்னா தாய்மானவர். 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தாய்மானவர் தான் சமரச சன்மார்க்கம் என்ற விரிந்த நோக்கினை கொண்டவர். சமரச சன்மார்க்கம் என்ற நோக்கத்தை இந்த விரிந்த நோக்கினை முதல்ல கையாண்டவர் யாரு? தாய்மானவர் தான். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது யாருடைய பாடல்கள்? தாய்மானவர் சுவாமியுடைய பாடல்கள் தான். தமிழ் மொழி உபநிடதம் என்று போற்றப்படுவது தாய்மானவருடைய பாடல்கள் தான். இதுவும் சரிதான். அடுத்து நமக்கு என்ன பொருத்தமற்றதான் கேட்கிறாங்க. 3 சரியா இருக்கு, 1 தான் தவறாக இருப்பாங்க. அடுத்து பராபர கன்னி தாய்மானவர் தான் இருக்காங்க. அதே போல இஸ்லாமிய தாய்மானவரான குணங்குடி பஸ்தான் சாஹிப்பும் பராபர கன்னியில் பாடியிருக்காரு. தாய்மானவர் தான் ஃபர்ஸ்ட் இது பண்றாரு. அடுத்து ஆண்மனைய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாய்மானவர். ஏன்னா அவர் வெறும் வள்ளலார் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு தான் உள்ளவர். அறிவர் 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தாய்மானவர். வள்ளலாருக்கு முன்னாடியே சமரச சன்மார்க்கத்தை இவர் கத்துக்கிட்டார். ஓகேங்களா? அப்ப வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாய்மானவர் என்பது தவறு. ஓகேங்களா? அப்ப பொருத்தமற்றது எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஏன்னா வள்ளலாருக்கு முன்னாடி வந்துட்டார்ல தாய்மானவர் 18ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? அடுத்து அகநானூற்றுடைய பாட்டு வைப்பு முறை திணை. அதாவது பாடல் எண்ணுக்கு ஏற்ப ஒரு வரிசை கிரமமாக அடுக்கப்பட்ட 8 தொகை நூல் எதுன்னு கேட்டோன்னா அகநானூறு தான். அகம் என்றும் அகப்பாட்டு என்றும் நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படக்கூடிய நூல் அகநானூறு. அகநானூறு பார்த்தீங்கன்னா இந்த ஐவகை திணையில பாடுற வரிசை எண்ணுக்கு ஏற்ப அடுக்கி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாலை, அடுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலையோட திணை போல ஒற்றைப்படை எண்களாக வரும். பாலை பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9 அப்படி வரும். குறிஞ்சி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2, 8, 2, 8, 12, 18 இந்த அடிப்படையில் இருக்கு. முல்லை எப்படி இருக்கும்? 4, 14, 24, 34 இருக்கும். மருதம் 6, 16, 36 இருக்கும். அடுத்து நெய்தல் 10, 20 இருக்கும். அப்ப 10, 20, 30, 40 எந்த வரிசை முறையில் வரக்கூடியது என்னது? நெய்தல் 3 இருக்கு. 6, 16 எப்படி இருக்கும்? மருதம். 4, 14 முல்லை. 2, 8 எப்படி இருக்கும்? அதுதான் குறிஞ்சி. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகே. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. வலை அப்படின்னு என்னது? மீன்பிடி வலையை தான் குறிக்கிறது வலை. அப்ப ஆப்ஷன் சி. அவ்வளவுதான். அடுத்து வலை என்பது என்னது? நகர லகரம் எதை குறிக்குது? பொந்து. அடுத்து வாழை என்பது எதை குறிக்குது? மீன் வகை, வாழை மீன். அடுத்து வாழை மரம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து கீழ்கண்ட கூட்டுகளில் எவை சரியானவை பார்க்கலாம். கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் எது? ராமாவதாரம். சரியா? சரியானதுதான். அடுத்து ரணியன் வதைப்படலம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. சரியா? சரியானதான். ஆனா எதில் இடம்பெற்றுள்ளது? ரணியன் வதைப்படலம் கம்ப ராமாயணத்துல இருக்கு. கம்பருடைய கம்ப ராமாயணத்துல ரணியன் வதைப்படலம் இருக்கு. ஆனா வால்மீகி ராமாயணத்துல இல்லை. ஓகேங்களா? அடுத்து மாயாசனக படலம் கம்ப ராமாயணத்துல இல்லாத கம்ப ராமாயணத்துல தான் இருக்கு. இந்த ரன்னியன் வதைப்படலமும் மாயாசனக படலமும் கம்பராமாயணத்தில் இருக்கு, ஆனால் இல்லைன்னு கொடுத்தாங்க. இது தவறு. கம்பர் தன்னை ஆதரித்த வள்ளலான திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலை போற்றி 100 பாடலுக்கு ஒரு முறை போற்றியுள்ளான்னு போடுறாங்க. 100 பாடலா கிடையாது. எத்தனை பாடல்கள்? 1000 பாடலுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த வள்ளலான திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலை போற்றி பாடியிருக்காரு. அவன் 100 பாடல் கொடுத்தாரு. எத்தனை பாடலுக்கு ஒரு முறை? 1000 பாடல். சரியா? தவறு.
இப்ப எது சரி? 1, 2 தான் சரி. ஆப்ஷன் ஏ தான் என்னது சரி. ஏன்னா மாயா சனக பாடல் எங்க இருக்கு? கம்பராமாயணத்துல தான் இருக்கு. ரன்னியின் வதை பாடல் எங்க இருக்கு? கம்பராமாயணத்துல இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. ஓகே. அடுத்து நபிகள் நாயகத்தினுடைய திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்? நபிகள் நாயகர் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யாருன்னா சின்ன சீரா இயற்றிய பனு அகமது மரைக்காயர். இவர் தான் நபிகள் நாயகத்திலும் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர். உம்மரு புலவரை ஆதரித்த வல்லோட பேர் தான் சீதக்காதி என்று சொல்லக்கூடிய செய்கு அப்துல் காதிர் மரைக்காயர். நூல் முற்றும் உண்மை இறந்து பின்னொரு வள்ளல் வருவார். இரண்டாவது வள்ளல் யார் வருவா? அபுல் காசிம் மரைக்காயர். அபுல் காசிம் மரைக்காயர். அப்ப முதல்ல உம்மரை புலவரை ஆதரித்த வள்ளல் யாரு? சீதக்காதி என்ற செய்கு அப்துல் காதிர் மரைக்காயர். அடுத்து இரண்டாவது வந்த வள்ளல் யாரு? அபுல் காசிம் மரைக்காயர். ஓகே. அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்க. கண்ணதாசனுடைய பாடல்கள்ல பொருந்தாத இது கேட்கிறாங்க. அப்ப 3 கண்ணதாசனுடைய பாடல், ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வேற. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ. இது ஒரு பழைய திரைப்பட பாடல் தான். முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ. அடுத்து சின்ன பயலே செய்தி கேளடா. இது அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அப்படிங்கிற ஒரு பாடல். அடுத்து அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அப்ப இதுல கண்ணதாச பாடல் எதுனா முத்தான முத்தல்லவோ கண்ணதாசனுடைய பாடல் தான். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா இதுவும் கண்ணதாசனுடைய பாடல் தான். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அப்ப கண்ணதாச பாடல் அல்லாத எதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன பையலை செய்திகள். இது யாருடையது அப்படின்னா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்கள் தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பாடல்கள் தான் இந்த சின்ன பையில செய்தது. மீதி எல்லாமே எது? கண்ணதாச பாடல். இந்த மித்த பாடல் நல்லா பார்த்துங்க. கண்ணதாச தான் பிறகு அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து ராஜராஜ சோழ நூலாவை பாடியவர் யார் அப்படின்னா பொதுவா மூவர் உலா அப்படிங்கிற நூலை பாடியவர் யாரு? ஒட்டக்கூத்தர் தான். ராஜராஜ சோழன் யாரு? அதுவும் ஒட்டக்கூத்தர் தான். மூவர் உலா யாரு? விக்கிரம சோழன். இரண்டாம் குலோத்துங்கன். இரண்டாம் ராஜராஜன். விக்கிரம சோழன், இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜராஜன். ஓகேங்களா? இதை மூவர் உலா. 3 சோழ மன்னரை பற்றி பாடக்கூடிய இந்த மூவர் உலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர் தான். இந்த ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர். இந்த ராஜராஜ சோழன் உலாவில் எத்தனை கன்னிகள் இருக்குன்னு கேட்ப. எத்தனை கன்னிகள் உள்ளது? 391 கன்னிகள் உள்ளது. 391 கன்னிகளை உடையது ஒட்டக்கூத்தர் இயற்றிய ராஜராஜ சோழன் உலா. ஓகேங்களா? அடுத்து பட்டியல் 1, பட்டியல் 2. மாணிக்க வாசகர் இயற்றிய நூல் எது? திருக்கோவை. ஆண்டாள் இயற்றியது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. சுந்தர இயற்றிய நூல் எது? திருத்தொண்ட தொகை. திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏதான் அது சரியான விடை. அடுத்து முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை. கடல் கடந்து செல்லக்கூடாது யாரு? மகடுவு அப்படின்னா பெண்ணை குறிக்கக்கூடியது. முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர் தான் சரியான விடை. எந்த நூல்? தொல்காப்பியம். கீழே காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்ய. அதாவது 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல 1 மட்டும்தான் தவறானது. அதை மட்டும் நம்ம செலக்ட் செய்யணும். அதுதான் விடை. ஃபர்ஸ்ட் பாருங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படக்கூடிய வாணிதாசன் தான். இவர் எங்க பிறந்தவர்? புதுச்சேரியை அடுத்து உள்ள வில்லியனூர்ல பிறந்தவர். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்பட்டவர் வாணிதாசன். இவர் பிறந்த இடம் புதுவையை அடுத்த வில்லியனூர். சரியா? மிகச் சரியானது. அது திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படக்கூடிய மருதகாசியுடைய பாடல்கள் என்னும் தலைப்புல தான் மருதகாசியோட பாடல்கள் தூக்கப்பட்டு வெளிவந்திருக்கு. சரியா? சரிதான். இப்ப திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படக்கூடிய மருதகாசி சரியானது. அவருடைய பாடல்கள் எப்படி இருக்கு? மருதகாசி பாடல்கள் அப்படிதான் தலைப்புல தூக்கப்பட்டு வெளிவந்திருக்கு. அடுத்து பாருங்க. நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை பாடியவர் குமரகுருபரன் கொடுத்திருக்காங்க. இது சரியா? சரிதான். ஆனா 1 மட்டும் தவறு. என்னது? கந்தர் அனுபூதி. அப்ப இந்த கந்தர் அனுபூதியை பாடியவர் யாரு? திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், சந்தம் அமைத்து பாடுவதில் வல்லவர் அருணகிரிநாதர். சந்த கவி என்றும் லய கவி என்றும் அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த அருணகிரிநாதர்.
முருகன் இவருக்கு முத்தை தெரு என்று அடியெடுத்து கொடுக்க முத்து முத்தாய் பாடியவர் திருப்புகழை யாரு? அருணகிரிநாதர். ஓகேங்களா? அப்ப கந்தர் அனுபூதி என்பது குமரகுருபரர் ஏற்றல. அப்ப கந்தர் அனுபூதி ஏற்றியவர் அருணகிரிநாதர். அப்ப இது சரியா? அப்ப பொருத்தமற்ற என்னது? ஆப்ஷன் சி தான் பொருத்தமற்றது. அப்ப எல்லா நூல்களுமே மாத்தி கொடுக்கல, ஒரே ஒரு நூலை மாத்தி கொடுத்துருக்கான். ஒரு எழுத்து மாறினாலும் நமக்கு விடை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பொருத்தமற்றது ஆப்ஷன் சி தான். மீது ஏபி சரியாக, சி தவறு. அடுத்து பாருங்க, கண்ணதாசனுக்கு புனை பெயர்கள் என்னென்ன இருக்கு? காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா. சரியா? அனைத்து பேர்களுமே கண்ணதாசனுடைய சிறப்பு புனை பெயர்கள் தான். ஓகே, ஆப்ஷன் சி தான் பொருத்தமற்றது. ஓகே, அடுத்து இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யாருன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் தான் இருட்டறையில் உள்ளதடா உலகம். அடுத்து மாணிக்க வாசகர் கட்டிய அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படக்கூடிய மாணிக்க வாசகர் கட்டிய கோயில் எங்க இருக்குன்னா திருப்பெருந்துறை. எங்க இருக்கு? திருப்பெருந்துறை தான் சரியான விடை. அடுத்து கள்ளர் சரித்திரம். கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நாமு வேங்கடசாமி நாட்டார். கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். இந்த ராபி சேது இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி பெற்ற முதல் எழுத்தாளர். 1955ஆம் ஆண்டு. மூவா பார்த்தீங்கன்னா இவர் அகல் விளக்கு அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற நூலுக்காகவும் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. தமிழ் இலக்கிய வரலாறு 1972 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. யாரு? டாக்டர் மூவா. தேப்போ மீனாட்சி முக்கியமான படைப்பு என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வரலாறு. என்னது? தமிழ் மொழி வரலாறு. அடுத்து மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சரியான விடை. அடுத்து மேத்தா, முகமது மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது 2006ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஓகே, அடுத்து வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யாரு? பசும்பொன் முத்துராமலிங்கனார். தன் வாழ்நாளின் 5இல் ஒரு பகுதியை சிறைச்சாலையிலே கழித்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்து தமிழ் பிரெஞ்சு கையர். தமிழ் பிரெஞ்சு கையகர் முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் புதுவி அடுத்த வெளிநூலில் பிறந்த வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர் முதலிய நூலை வெளியிட்டவர் யாரு? வாணிதாசன். தமிழகத்தில் பேர்ட் சோர்ஸ். அடுத்து புனைப்பெயர் இயற்பெயர். புதுமை பித்தனுடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். சோ விருத்தாச்சலம். ஈரோடு தமிழ் அன்பனுடைய இயற்பெயர் ஜெகதீசன். ஆப்ஷன் பி தான் சரியானுடைய. புதுமை பித்தனுடைய இயற்பெயர் என்னது? சோ விருத்தாச்சலம். ஈரோடு தமிழ் அன்பனுடைய இயற்பெயர் ஜெகதீசன். அடுத்து வாணிதாசுடைய இயற்பெயர் எத்திராஜொலு என்ற அரங்கசாமி. அடுத்து கண்ணதாசுடைய இயற்பெயர் முத்தையா. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டுபிடி. தத்தை, சுகம், வெறுப்பு, கிள்ளை. பொருந்த வெறுப்பு தான். என்ன இதுதான் எதை குறிக்கிறதுனா மலையை குறிக்கக்கூடியது. மீது எல்லாமே அந்த கிளியை குறிக்கக்கூடியது. சுகம், கிள்ளை, தத்தை. ஓகே, அப்ப பொருந்தாதது வெறுப்பு தான். ஆப்ஷன் சி. அடுத்து பொருட்டன்று. பிரித்து எழுதுக. எப்படி பிரிக்கலாம்? பொருட்டன்ற பொருட்டு கூட்டல் அன்று. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி இது புணரும். பொருட்டு கூட்டல் அன்று, பொருட்டன்று. அடுத்து பொறுத்து ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் என்ன வரும்? கல் பிளஸ் தீது கக்ரீது. கல் பிளஸ் தீது கக்ரீது. அப்ப லகரம் வகர லகரம் வரும்போது ரகரமா தெரியுது. ஆயுதத்தை பெற்று ரகரமாக தெரியுது. அப்ப என்னது? ஆயுத குறுக்கம் கல் பிளஸ் தீது கக்ரீது. அடுத்து ஐகார குறுக்கம். ஆயுத குறுக்கம் அடுத்து ஐகார கடலை. இறுதியில் ஐகாரம் ஐகாரம் சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும். இறுதியில் வரும் ஒரு மாத்திரை குறைந்து ஒரு மாத்திரை அளவுல ஒழிக்கும். அடுத்து அவுகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும். 1.5 மாத்திரை அளவுல ஒழிக்கும். 1/2 மாத்திரை குறைஞ்சு. அடுத்து மகர குறுக்கம் மருண். மருண் எப்படி இருக்கும்? மருளும் அப்படிங்கிறதா
மருண் வந்துள்ளது. மருளும் சொல்லும் பொழுது வேற. அதை ஓசைக்க மருண் சொல்லும் போது இம்ங்கிற அந்த அரை மாத்திரை குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும். அதுதான் மகர குறுக்கம். ஆப்ஷன் டி. இது என்னது சரியான விடை. அப்ப மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மாத்திரை அளவு கால் மாத்திரை தான். ஓகே. அடுத்து அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டுபிடி கேட்கிறாங்க. பார்க்கலாம். இங்க மா வர்க்க முறை வரிசையில கொடுத்துருக்காங்க. மா மா மீ மீ மாமா மீ மீ மூ மூ மே மே மூ. அப்ப என்ன வரும்? மனத்துயர் மேமிசை முன்னீர் மேடு வல்லம் மொழிபெயர்ப்பு. இதுதான் சரியான விடை. அடுத்து பின் வருவனவற்றை பொறுத்துக. விரிநகர் விரிந்த நகர் விரிகின்ற நகர் விரியும் நகர். என்னது? வினைத்தொகை. மலர் அடி மலர் போன்ற அடி. என்னது? ஓமை தொகை. மா பலா வாழை. அது விகுதி மறைந்து வந்திருக்கு. மாவும் பலாவும் வாழையும். என்னது? உண்மை தொகை. முதுமரம் முதுமை மை விகுதி மறைந்து வருது. ஆகியான மறைந்து வருது. என்னது? பண்பு தொகை. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை இலக்கண குறிப்பில். ஓகே. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2. 3 காலங்கள்ல ஒன்றனை உணர்த்தக்கூடிய இலக்கணம் எது? வினைமுற்று. என்னது? வினைமுற்று. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முக்காலத்தை உணர்த்தக்கூடியது வினையச்சு. படித்தல் கற்பித்தல் எழுதல். என்னது? தொழிற்பெயர் தல் விகுதி. முற்று பெறாத வினைச்சொல் பெயர்ல முடிஞ்சால் அது பெயரச்சும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து திணை பாருங்க. தொழில். இதுல பொருந்தாத இணை கேட்கிறாங்க. முல்லை. இந்த முல்லை திணைக்கான தொழில் வரகு விதைத்தல் களை பெறுதல். சரியா? சரி. அடுத்து பாலை. நிறை கவர்தல் சூறையாடு. சரியா? சரிதான். குறிஞ்சி நில மக்களின் தொழில் தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல். சரியா? சரிதான். அடுத்து மருதம். மீன் பிடித்தல் உப்பிட்டு. மீன் பிடித்தல் உப்பிட்டு எங்க வரும்? இது நெய்தல். அப்ப பொருந்தாத இணையது ஆப்ஷன் டி தான். ஏன்னா மருதத்துக்கு என்னாவது? நெல் நெல் அறிதல் களை வரித்தல் உழவு தொழில் தான் மருதெல்லாம். மீன் பிடித்து உப்பிட்டு நெய்தல். ஆப்ஷன் டி என்னது? பொருந்தா இணை. அடுத்து அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசை கேட்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா எது சரியாக இருக்கு அப்படின்னா எல்லாமே ஒரு தனித்தனி வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த வகைப்படுத்தி எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னா இந்த கா வரிசை இல்லாம இந்த கண் கண்டம் டா ஆ ஊ கண்டு அதுக்கப்புறம் கண்ணி. ஆப்ஷன் சி தான் அது சரியானது. ஓகே. அடுத்து அப்பிசி மாசம் அடமலை இம்பாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்பிசி மாசம் அடமலை இம்பாங்க. தொடருடைய பிழை நீங்கிய வடிவம் என்னது? ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். அதான் எப்படி கொடுத்துருக்கான்? அப்பிசி மாசம் அடமலை என்பாங்க. சரியான விடை என்னது? ஆப்ஷன் டி தான். ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். அடுத்து கீழே தர பெறுவனவற்றுள் சரியானது எது கேட்கிறேன். பார்க்கலாம். நான் யான். என்னது? இது தன்மையா? ஆம். ஒருமையா? ஒருமைதான். இது சரியானது. அடுத்து நாம் யாம். இது தன்மையை குறிக்குது பன்மையையும் குறிக்குது. இது சரியானது. இது வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் பொழுது இந்த யான் என்ற சொல் என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும். யான் எப்படி வருது தெரியுது? என். யாம் எம். நாம் நம். சரியா? சரிதான். அடுத்து 3மே சரியாதான் இருக்கு. அடுத்து பாருங்க. நீ நீர் நீவீர் நீர் நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயர். சொல்ல முன்னிலை ஒருமை பெயர் என்பது நீ மட்டும்தான். அப்ப மீதி இருக்கக்கூடிய நீர் நீவி நீர் இதெல்லாம் முன்னிலை பன்மை பெயர்கள். இதனது முன்னிலை பன்மை பெயர்கள். அப்ப என்ன விடை வரும்? ஃபர்ஸ்ட் 3 சரி. ஏன்னா முன்னிலை ஒருமை பெயர் என்பது நீ மட்டும்தான். முன்னிலை பன்மை பெயர் எது? நீர் நீவே நீர் நீங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் 3 சரி எங்க இருக்கு? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகே. அடுத்து கூவா முன்னம் இளையோன் குறியி நீ. இளையோன் குறியி நீ. கொடுக்கப்பட்டுள்ள செயலில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க. கூவா அப்படின்னு என்னது? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கூவாத அப்படின்னு வருதா? இப்ப தா கெட்டுருச்சு ஈறு கெட்டுருச்சு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுகி வினையச்சம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2. வாழை அப்படின்னது. வாழை என்பது எதை குறிக்குது? இளம் பெண்ணை குறிக்கக்கூடியது. அடுத்து உலை என்பது உலை என்பது பிடரி மயிர் குறிக்கக்கூடியது. விலை என்பது தயிர். வலை என்பது சுரப்புன்னை மரம். அப்ப ஆப்ஷன் டி தானே அது சரியான விடை.
அடுத்து இன்மையுள் இன்மை விருந்தொரால். இதில் விருந்து என்பது இலக்கு. விருந்து என்பது இலக்கு என்னது? பண்பு பெயரா? கிடையாது. வினையால் பெயர் கிடையாது. வேங்கோல் வினை முட்டா என்னது? பண்பு ஆகு பெயர். பண்பு ஆகு பெயர். விருந்து என்பது அதனுடைய தன்னை குறிக்காமல் தன்னோட இன்னொன்றுக்கு ஆகி வருவது. அதான் என்னது? பண்பாகு பெயர். விருந்து என்பது பண்டைய தமிழகத்தோட அறச்செயல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஓகே. அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுத்த மகள் யாரு? அம்புஜத்தம்மாள். தில்லையாடி வெள்ளையமே தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக போராட்ட வரலாற்றுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது காந்தியடி சொல்றாரு. நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்று சொல்றாரு. இந்தியன் ஒப்பீனியன் இதல்ல. அஞ்சலையம்மையாரு தென்னாட்டினுடைய ஜான்சி ராணி. தென்னாட்டினுடைய ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் கடலூர் அஞ்சலையம்மாள். சொன்னது யார்? காந்தி தான். ஓகே. அடுத்து கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்று. பொருத்தமற்றது ஒன்னே ஒண்ணுதான் பொருத்தமற்றது. பார்க்கலாம். பண்டைய தமிழகம் சேரர் சோழர் பாண்டியன் மூவேந்தர்களால் ஆளப்பட்டது. சரியா? சரிதான். அடுத்து நகை அழுகை உவகை பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல்கள் பல்சுவை பாடல்கள். சரியா? சரிதான். தேர் யானை குதிரை காலால் படைகளின் வலிமை வீரச்சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள். சரிதான். அடுத்து நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கக்கூடிய அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறதுனா கண்டிப்பா தவறு. ஏன்னா அதுவும் என்னதுதான் மூவேந்தர்களை பற்றி பாடக்கூடிய நூலான முத்தொள்ளாயிரம். என்னது? முத்தொள்ளாயிரம். காவடி சிந்து பாடிவிடாரு சென்னைக்குளம் அண்ணாமலையார் இல்ல அண்ணாமலை ரெட்டியார். காவடி சிந்தின் தந்தை. காவடி சிந்தி அறிமுகம் செய்தவர் சென்னைக்குளம் அண்ணாமலையார். இப்போ இங்கே முத்தொள்ளாயிரம் தான் வரும். பொருத்த மாட்டேன். இந்த ஆப்ஷன் டி தான் பொருத்த மாட்டேன். இதுதான் என்னது? விடை. ஓகே. அடுத்து பொறுத்துக. நூல் ஆசிரியர் பாண்டியன் பரிசு என்ற நூலை இயற்றியவர் யாரு? பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். ஆசிய ஜோதி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சங்கொலி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. ஆப்ஷன் சி தானே அது சரியான விடை. அடுத்து தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுவர் யாரு? சேக்கிலார். தெய்வ சேக்கிலார். உத்தம சோழ பல்லவராயர் என்றும் அழைக்கப்படுகிறார். தொண்டர் சீர் பரவார் பெரிய புராணம் திரு தொண்டர் புராணம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே. எட்டு தொகை நூல்களுள் அக புற பாடலை கொண்ட நூல். அகமும் புறமும் கலந்த நூல் எதுனா? பரிபாடல். ஓங்கு என்ற அடைமொழியால் அழைக்கக்கூடிய எட்டு தொகை நூல் பரிபாடல். அகமும் புறமும் கலந்த நூலாகும். 10 புறநூல். கலித்தொகை அகநூல். 500 அகநூல். எட்டு தொகை நூல் 5 நூல்கள் அகநூல்கள் 2 நூல்கள் புறநூல்கள். ஒரே ஒரு நூல் அகமும் புறமும் கலந்தது. அது பரிபாடல். அடுத்து முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூட்டுகள் சரியானவை எவை கேட்கலாம். பார்க்கலாம். 3 கூட்டல் 900 = முத்தொள்ளாயிரம். சரியா? சரி. சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3,900 பாடல் அடங்கிய தொகுப்பு நூல் தான் முத்தொள்ளாயிரம். சரியா? சரிதான். அப்ப 3,900 அடங்கிய பாடல் தொகுப்பு முத்தொள்ளாயிரம். ஆனா முத்தொள்ளாயிரத்துல 2700 பாட்டு இருக்குன்னு சொல்லுவது தவறு. முத்தொள்ளாயிரத்து அவ்வளவு பாட்டு நமக்கு கிடைக்கல. கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 108 பாட்டு புறத்திருட்டு வாயிலா கிடைக்கும். பழைய உரையல் மூலமாக ஒரு 22 பாடல் கிடைக்கும். அப்ப 2700 பாடல்கள் 3,900 அடங்கிய தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். ஆனா கிடைத்தது இவ்வளவு இல்லை. அப்ப இது தவறு. அடுத்து முத்தொள்ளாயிரத்து ஆசிரியர் புகழேந்தி புலவரா? கிடையாது. ஆசிரியர் பேர் தெரியவில்லை. இதுவும் தவறு. சேர சோழ பாண்டியோட ஆட்சி சிறப்பு வீரம் நாற்று வளம் பற்றிய பாடிய பாடல் தொகுப்பே முத்தொலை. சரியா? சரிதான். அப்ப 1, 4 சரி. எங்க இருக்கு? ஆப்ஷன் பி தான் என்னது சரியான விடை. அடுத்து திருக்கோட்டியூர் நம்பியால் எம் பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ராமானுஜர். வைஷ்ணவத்தினுடைய வளர்ப்பு தாய் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? ராமானுஜர். விஜிஸ்டாத் வைதம் என்ற கோட்பாடு இவருடையது. ஓகே. 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் எது? சரியான ஆன்சர் ஐங்குறுநூறு. நற்றினை 9 to 12 அடிவரையறை. குறுந்தொகை 4 to 8 அடிவரையறை. ஐங்குறுநூறு 3 to 6 அடிவரையறை. ஓகேங்களா? நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் யாரு? பாட்டுடைய தலைவன் நந்திவர்மன். 3ஆம் நந்திவர்மன் நந்தி கிளம்புவதில் பாட்டுடைய தலைவன். ஆசிரியர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லைதான் விடை. பட்டியல் 1 பட்டியல் 2. கொண்டல் என்ற சொல்லுக்கான பொருள் மேகம். தாமம் என்னது? மாலை. புரிசைனா மதில். மல்லல் வளம். ஆப்ஷன் எதனது சரியான விடை.
முக்கூடர் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடக்கூடிய பல்லனின் வாழ்க்கையை பற்றி கூறக்கூடிய நூல் முக்கூடர் பல்லு. சரியா? சரியானது. முக்கூடர் பல்லு நூல்ல தஞ்சை மாவட்ட மக்களுடைய பேச்சு வழக்கை காணலாம். சரியா? தவறு. ஏன்னா நெல்லை மாவட்டம் அல்லது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய திருநெல்வேலி மாவட்ட மக்களுடைய பேச்சு வழக்கு தான் அதுல இருக்கும். முக்கூடர் பல்லுடைய ஆசிரியர் எவர் என தெரிந்துள்ளது. சரியா? சரிதான். முக்கூடர் பல்லு ஆசிரியர் தெரியாது. ஆனா முக்கூடர் பல்லுவினுடைய நாடகம், அந்த முக்கூடர் பல்லு நூலுக்கு ஆசிரியர் தெரியாது. ஆனா முக்கூடர் பல்லுவினுடைய நாடக பாங்கில் அமைந்த அதை சொல்லுவாங்கன்னா என்னாயினா புலவர் சொல்லலாம். பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்துல உழவு தொழில் செய்து பாமரர்களாய பல்லு வாழ்க்கை சித்தரிக்க நூல் பல்லு தான். ஆனா இங்க சதகம் கொடுத்துருக்கான். இங்க பல்லுன்னு வரணும். பல்லுங்கிற சிற்றிலக்கி. முக்கூடர் பல்லு சிந்துங்கிற வகையால படக்கூடியது. அப்ப தஞ்சை மாவட்டம் கிடையாது, அது நெல்லை திருநெல்வேலி மாவட்டம். சதகம் வராதிங்க, பல்லு வரணும். அப்ப என்னது? எது சரி? 1, 3 சரி. ஆப்ஷன் சி. அடுத்து விற்பெருந்தடந்தோள் வீர இப்பாடல் யாரை குறிக்கிறது? ராமனைத்தான் குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? ராமன். ராமனை குறிக்கக்கூடிய அந்த வீர வரிகள் விற்பெருந்தடந்தோள் வீர. அடுத்து திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். குலசேகர வீட்டியது பெருமாள் திருமொழி முகுந்த மாலை. ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் யாரு? ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி திணை பாடல் கபிலர், முல்லைத்திணை பாடல்கள் பேயனார், பாலை ஓதலாந்தையார், மருதம் ஓரம்போயார், இதில் அம்முவனார். ஓகே. அடுத்து எவை சரியற்றவை அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு 4 வாக்கியம் கொடுத்துட்டு சரி இல்லாத தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூல்ல புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெறாதது குறிக்கத்தக்கது. அதாவது புறப்பொருள் செய்தி இல்லாமல் தமிழக வரலாற்று குறிப்புகள் இருக்கும்ல, இருக்கா? அப்ப இதனை இடம்பெற குறிக்கத்தக்கது. இது என்னது? தவறு, சரியற்றவை. நற்றிணை செயல்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் உடையது. 8 அடி சிறுமையா, 9 அடி சிறுமையும் 12 பெருமையும் உடையது. இதுவும் சரியற்றவை. நற்றிணை செயல் அகவறுப்பாகல் ஆனது. ஆசிரியப்பா. சரியா? சரியானதுதான். நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி அப்படிங்கிற பாண்டியமன்னன். சரியா? சரிதான். நற்றினை தொகுத்தவர் பேர் தெரியல, தொகுப்பித்தவர் யாரு? பன்னாடு தந்த பாண்டியமன்னன் மாறன் வழுதி. சரிதாங்க. இப்போ 3, 4 சரி. 3, 4 சரி. 1, 2 சரியற்றவை. அப்போ 1, 2 தான் சரியற்றவை. உங்களா என்னது? ஆப்ஷன் டி தான் விடை. ஓகே. அடுத்து பொருந்தாத இணைய கண்டுபிடி. களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனை பொன்முனையோட பாடல போறான்னு. சரியா? சரிதான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வார். இது திருக்குறள். சரியா? சரி. கூடலில் ஆய்ந்த ஒன் தேன் தமிழின், இது சிலப்பதிகாரமா? இது சிலப்பதிகாரம் கிடையாது, இது மணிவாசகம், திருவாசகம் சொல்லுவாங்க. பண்ணோடு தமிழப்பாய் தேவாரம். சரி. அப்ப பொருந்தா இணை என்னது? ஆப்ஷன் சி தான். கூடலில் ஆய்ந்த ஒன்னின் தமிழ் என திருவாசகம் அல்லது மணிவாசகம். அடுத்து திரிகடுகம் பற்றிய கூற்றுக்கள்ல பொருத்தமற்றது எதுன்னு கேட்கிறாங்க. திரிகடுகம் 102 வெண்பாக்களை உடையது. சரியா? கிடையாது. மொத்தம் எத்தனைன்னா 101 வெண்பாக்களை உடையது திரிகடுகம். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகம் 15 கிழக்கு நூல் 1. சரிதான். சுக்கு மிளகு திப்ளி ஆன மருந்து பொருளுக்கு திரிகடுகம். சரிதான். அப்ப பொருத்தமற்றது என்னது? ஆப்ஷன் ஏதெனது விடை. அடுத்து பாந்தல், ஊரகம், பன்னகம், பனி என்னும் சொற்கின் பொருள் என்னது? ஒரே ஒரு பொருள் தான். என்னது? பாம்பு. அப்ப பாம்பை குறிப்பிட்டு சொல்றது என்னது? பாந்தல், ஊரகம், பன்னகம், பனி. அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. பாடு என கூறியவுடன் பாடுபவர் யார்? ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யார்? தொடர்நிலை செயல் பாடுபவர் யார்? சொல்லணி அமைத்து பாடுபவர் யார் கேட்கிறாங்க. அப்ப பாடு என கூறின பாடுபவர் யாரு? ஆசுகவி தான். ஆசுகவி யாரு? காலமேக புலவர் இருக்காரு. அப்ப ஆப்ஷன் 7 இருக்கு, டி இருக்கு. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யாரு? மதுரக்கவி. ஓசை இனிமை மதுரக்கவி. தொடர்நிலை செயல் பாடுபவர் யார் அப்படின்னா வித்தாரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி. ஓகேங்களா? அப்ப என்னது? ஆப்ஷன் எது என்னது? சரியான விடை. அடுத்து இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யாரு? மகாகவி
பாரதியார் தான். ஓகேங்களா? பாரதியாரை மகாகவி என்று அழைத்தவர் யாரு? பாரதியாரை மகாகவி என்று அழைத்தவர் யாருன்னா வா. ராமசாமி ஐயங்கார். ஓகே, அடுத்து பட்டியல் 1, பட்டியல் 2 மூலிகையின் பொது பெயர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மூலிகையின் பொது பெயர் இங்கிட்டு சிறப்பு பெயர் வச்சுக்கலாம், பார்க்கலாம். இதுல ஒரு இது இல்லாம இருக்கு, பார்த்துக்கலாம். கற்றாழை என்பது என்னது? கற்றாழை எதை குறிக்குது? குமரி. கரிசலாங்கண்ணி எதை குறிக்குது? தேகராசம். ABCD வச்சுக்கலாம். கற்றாழை குமரி. குமரி கண்ட நோய்க்கு குமரி குடு அப்படின்றது கற்றாழை. கரிசலாங்கண்ணி என்னது? பிருங்கராசம், தேகராசம், கையாந்தகரை, கரிசலாங்கண்ணி. குறுமிளகு என்ன சொல்றாங்க? இந்திய மருந்து சொல்றாரு கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ரட்டஸ். அப்ப ஞானப்பச்சிலை என்ன வரணும்? தூதுவளை. தூதுவளை, ஞானப்பச்சிலை. ஓகேங்களா? அப்ப இப்ப நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். கற்றாழை, கற்றாழை என்னது? குமரி. ஓகேங்களா? அடுத்து கரிசலாங்கண்ணி என்னது? தேகராசம். குறுமிளகு இந்திய மருந்து. தூதுவளை ஞானப்பச்சிலை. ஒரு ஆன்சர் வச்சுக்கலாம். இந்த பக்கம் என்ன இருக்கு? மூலிகை, கற்றாழை, கரிசலாங்கண்ணி, குறுமிளகு, தூதுவளை வச்சுங்க. இப்போ ஆப்ஷன். ஓகே, அடுத்து வரிசை 1, வரிசை 2 சரியாக பொறுத்து பாருங்க. கொலையை, களவை, காமத்தை விளைவி எங்க உருவாகும்? உடம்பில் தோன்றுவன. அடுத்து பொய்யே, குரலை, கடுஞ்சொல், பயனு சொல். குரலைனா புறங்குறுத்தல். பொய்யே, குரலை, கடுஞ்சொல், பயனு சொல் இதங்க சொல்லில் தோன்றுவன. அப்ப இது எங்க இருக்கு? ஆப்ஷன் பி தான் என்னது சரியான விடை. வெக்கல், வெகுளல், பொல்லாக்காட்சி, உள்ளம் தண்ணீர் தோன்றுவன. பிறந்தார், மூத்தார், பிணி நோய் உற்றார், இறந்தார் என்பது எனது இயல்பு. ஆப்ஷன் பி விடை. பட்டியல் 1, பட்டியல் 2 தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் நூல் எனது? கர்ணாமிர்த சாகிரம். கர்ணாமிர்த சாகிரம் இசை நூலுக்கு ஆசிரியர் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர். வி.க. சூரிய நாராயண சாத்திரியாருடைய நூல் எது? மான விஜயம். வி.க. சூரிய நாராயண சாத்தியார் பரிதிமார் கலைஞர். கோமல் சுவாமினது? தண்ணீர் தண்ணீர். முதுநாறு என்பது ஒரு இசை நூல். ஆப்ஷன் சி தான் அது சரியான விடை. பதிற்று பத்தினுடைய 5ஆம் பத்தில் பாடப்பட்ட தலைவர். பதிற்று பத்து என்பது சேர மன்னரை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு நூல். பதிற்று பத்தினுடைய 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னர் மொத்தம் 10 பத்துக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் 10க்கும் 10ஆம் பத்துக்கும் பாடப்பட்ட புலவரோடு பாடிய புலவர்களுக்கு தெரியாது. அப்ப 2ஆம் பத்திலிருந்து 9ஆம் பத்து வரைக்கும் பாட்டுடை தலைவன் பாடப்பட்ட புலவர்கள் இருக்காங்க. 2, 3, 4, 5, 6, 8, 9. 2ஆம் பத்து பாடியவர் யாரு? குமட்டூர் கண்ணனார். 2ஆம் பத்து பாடியவர் யாரு? குமட்டூர் கண்ணனார். 3ஆம் பத்து பாடியவர் யாரு? பாலை கௌதமனார். பாலை கௌதமனார். 4ஆம் பத்து பாடியவர் யாரு? காப்பியாற்று காப்பியனார். காப்பியாற்று காப்பியனார். கேட்பாங்க, இதெல்லாம் பதிட்டு பத்து ரொம்ப முக்கியமானது. பதிட்டு பத்தில் 2ஆம் பத்து பாடியவர் குமட்டூர் கண்ணனார். 3ஆம் பத்து பாடியவர் பாலை கௌதமனார். 4ஆம் பத்து பாடியவர் காப்பியாற்று காப்பியனார். 5ஆம் பத்து பாடியவர் யாருன்னா கடல் பிறக்கோட்டிய பரணர். 5ஆம் பத்து பாடியவர் பரணர். பாடப்பட்ட தலைவர் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். 6ஆம் பத்து பாடியவர் யாருன்னா காக்கை பாடினியார் நச்செல்லையார். காக்கை பாடினியார் நச்செல்லையார். 7ஆம் பத்து பாடியவர் கபிலர். 8ஆம் பத்து பாடியவர் அரிசில் கிளார். 9ஆம் பத்து பாடியவர் பெருங்குன்றூர் கிளார். இவங்கெல்லாம் பாடிய புலவர்கள். பெருங்குன்றூர் கிளார். அப்ப 2ஆம் பத்து குமட்டூர் கண்ணார். 3ஆம் பத்து பாடிய புலவர் பாலை கௌதமனார். 4ஆம் பத்து காப்பியாற்று காப்பினார். 5 பரணர். 6 காக்கை பாடினியார் நச்செல்லையாரும். 7 கபிலர். 8 அரிசில் கிளார். 9 பெருங்குன்று கிளார். அப்ப 2ஆம் பத்து பாட்டுடைய தலைவன் யாரு? இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். 3ஆம் பத்து பாட்டு தலைவன் யாரு? பல்யானை செலுகலு குட்டுவன். 4ஆம் பத்து கலங்காய் சென்னி நாறுமுடி சேரல். 5ஆம் பத்தோட பாட்டு தலைவன் தான் யார் கேட்கிறாங்க? யாரு? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். 5ஆம் பத்தோட பாட்டு தலைவர் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். 6ஆம் பத்து ஆடுகோப்பாட்டு சேரலாதன். 7ஆம் பத்து செல்வ கடுங்கோ வாலியாதன். 8ஆம் பத்து தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. 9ஆம் பத்து யாரு? இளஞ்சேரல் இரும்புரை குடக்கோ. ஓகே, அப்ப ஆப்ஷன் டி தான் சரி. ஓகே, முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூட்டுகளில் பொருத்தமற்றதை கண்டுபிடிக்க பார்க்கலாம். முத்தொள்ளாயிரம் பாடல்கள்ல புறத்திருட்டு என நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் கிடைச்சிருக்கா? சரிதான். பழைய உரை மேற்கொள்ள
உரை நூல்கள் மேற்கோளாக 22 பாடல் சிறைநிலையில் கிடைச்சிருக்கா? சரிதான். பழந்தமிழர் பண்பாடு தமிழக மூவேந்தர்கள் அவர்தம் படைகள் வீரர்கள் போரியல் முறைகள் சொல்லப்பட்டுள்ள இதுல முத்தம் சரியா? சரிதான். சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமா தெரியுது. விருத்தப்பாக்களா? இது என்னது? வெண்பா. இந்த முத்தொள்ளாயிரம் பாடக்கூடிய அந்த பாவகை என்னது? வெண்பாக்கள் தான், விருத்தப்பாக்கள் கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி தான் என்னது பொருத்தமற்றது. அடுத்து பட்டியல் 1, பட்டியல் 2. நீல் நெடுங்கண்ணி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா விசாலாட்சி. விசாலாட்சி. வால் நெடுங்கண்ணி யாரு? கட்க நேத்திரி. பழமலை நாதர் என்ற பெயரை உடையவர் விருத்தகிரீஸ்வரர். செம்முன் பள்ளியார் யாரு? சொர்ணபுரீஸ்வரர். அப்ப ஆப்ஷன் சரியான. அப்ப ஒண்ணு மட்டும் ஆன்சர் பண்ண. நீல் நெடுங்கண்ணி யாரு? விசாலாட்சி. வால் நெடுங்கண்ணி கட்க நேத்திரி. ஓகே. அடுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ராப்பி சேதுப்பிள்ளையினுடைய நூல் எதுனா தமிழ் இன்பம். என்னது? தமிழ் இன்பம். ராப்பி சேதுப்பிள்ளை தமிழ் இன்பம் தான் முதல் சாகித்ய அகாடமி விருது. தமிழ் எழுத்தாளர் 1955ஆம் ஆண்டு. அடுத்து காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி புனிதவதி. திருநாவுக்கரசோட தமக்கை திலகவதி. காரைக்கால் அம்மையுடைய இயற்பெயர் புனிதவதி. தமிழகத்தின் வேப்சோர்த் என்று பாராட்டப்படுவர் யாரு? வாணிதாசன். தமிழார்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்துக் கொண்டவர் யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. சூரிய நாராயண சாஸ்திரி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்ய. ஃபர்ஸ்ட், பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவியவர் தந்தை பெரியார். சரியா? சரியானதுதான். அடுத்து, பெரியார் கள்ளுக்கடை முறையில் ஈடுபட்டாரா? சரிதான், கள்ளுக்கடை முறையில் ஈடுபட்டார். பெரியார் மகாத்மா காந்தியினுடைய தொண்டர். சரியா. ஒத்துழையாமை இயக்கத்தில் தந்தை பெரியார் பங்கேற்று அதில் கைதாகி சிறைக்கு போறாரு. ஆனால் 3.5 ஆண்டுகள் அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ இதுதான் என்னது பொருத்தமற்றது. அடுத்து, ஆசிரியர் அவர் எழுதிய சிறுகதை கேட்குறாங்க. வாவேசு ஐயர் தமிழ் சிறுகதையுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய வாவேசு ஐயர் வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர். அது சுருக்கம் வாவேசு ஐயருடைய சிறுகதை தொகுப்பு எதுனா மங்கையர்க்கரசினுடைய காதல். தாண்டவராய முதலியாருடைய கதையில் தாண்டவராயர் பஞ்சதந்திர கதையில் எழுதியவர் தாண்டவராயர். செல்வ கேசவராய முதலியார் அவருடைய கதைகள் அபிநவ கதைகள், அபிநய கதைகள். கூப்பார்ரா காணாமலே காதல். ஆப்ஷன் இது என்னது சரியான விடை. பொருந்தாத இணையை கண்டுபிடி. தனித்தமிழ் வித்தகர் தனித்தமிழ் இயக்க தந்தையாரு மறைமலை அடிகள். பேச்சு கிளைக்கு அண்ணா. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பொது உடைமை யாரு வரும்? திருவிக்காத வரும். புதுமை பித்தன் வராது. பொருந்தாத இணையாது ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாத இணை. துய்ப்பிடை ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? நாள் குறிப்பு வேந்தரான ஆனந்தரங்கருக்கு தான் என்னது வழங்கப்பட்டது. புகைப்பழக்கத்தை கதைக்கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் லட்சுமி. யாரு? லட்சுமி. இதே ஸ்ரீமதி எஸ் லட்சுமி ஒரு பேர் நாம் பார்த்தோம். ஸ்ரீமதி எஸ் லட்சுமினா அவருக்கு என்ன சிறுகதைக்கு ஆசிரியர்னா மனம் நுகர்ந்ததற்கு பணம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீமதி லட்சுமி. பெருலட்சுமினா மெல்ல மர. ஓகே. அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளதுன்னா கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாளை தான் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிச்சிருக்காங்க. அவருடைய பிறந்த நாள் என்ன? ஜூலை 15. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க காமராஜருடைய பிறந்த நாள். மனநூல் முக்தி நூல் என்று அழைக்கப்பட்டுள்ளது சிவக சிந்தாமணி. ஆசிரியர் திருத்தக்க தேவர். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று அழைக்கக்கூடியவர் திருத்தக்க தேவர். அடுத்து பொறுத்து அம்பை அவர் எழுதிய நூல் எது? வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. இந்த பாக்கிய நூல் ஒரு வலம்புரி. அப்ப அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அனுராத ரமணன் கால சுமைதாங்கி திலகவதி காளி பாக்கிய வலம்புரி. ஆப்ஷன் இதுதானது சரியான விடை. ஓகே. டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் 2 இந்த 2015 கொஸ்டின் பார்த்தா நிறைய ரொம்ப பெரிய கொஸ்டின் நிறையா இருக்குது. நிறைய தகவல்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.